அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னையுடைய புதிய கமிஷனர் சீமானுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் அப்படின்றது தமிழ்நாட்டை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகியிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கையே இந்த அளவுக்கு ஒரு படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னா நாங்கள் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னும் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேள்விகள் எப்படி வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய படுகொலை நடக்கும்போது அரசாங்கம் செய்யக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா காவலர்களை பணி நீக்கம் பண்ணுறதோ அல்லது புதிய காவலர்களை பணிக்கு கொண்டு வரது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கண்துடைப்பு மாதிரியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும் அப்படின்னும், ஏன்னா காலங்காலமாக அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயமே இதுதானே அப்படின்னும் ரொம்ப நகைச்சுவையாக தான் பார்த்தீங்கன்னா தற்போது புதிய கமிஷனராக வந்திருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வரப்பட்டிருந்துச்சு. இதனை அடுத்து அருண் ஐபிஎஸ் உடைய முதல் நடவடிக்கையாக என்ன இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் இந்த மாதிரி கொலை மிரட்டல்கள் இருக்கோ அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தற்போது சீமானுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷனர் அருண் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காரு. அதாவது சீமான் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வந்தால் கூட அந்த பகுதியில் நிச்சயமாக 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் இருக்கணும், அதுவும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருக்கணும் அப்படின்னும் ஒரு புதிய கட்டளையை பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு போட்டிருக்காரு அருண் ஐபிஎஸ். இது மட்டும் இல்லாமல் சீமான், திருமாவளவன் இது போன்ற முக்கியமான அரசியல் புள்ளிகள் அனைவருடைய இல்லத்திலையும் அவங்களுடைய அலுவலகத்திலையும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவலர்கள் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு கவலையும் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய கவலையாகவே இருந்துட்டு இருக்கு. இது குறித்து இந்த ஒரு விஷயம் குறித்து கமிஷனர் அருண் என்னென்ன விஷயங்களை வருங்காலத்தில் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். உண்மையிலேயே கொலை செய்த குற்றவாளிகள் வெளி வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.